அமாவாசை பூஜை செய்துவிட்டு விளக்கு கழுவாமல் தீபம் ஏற்றலாமா? இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு. அமாவாசை அன்று பூஜை செய்துவிட்டு மறுநாள் விளக்கு தேய்க்கலாமா? பல வீடுகளில் கடைபிடிக்கப்படும் ஆன்மீக நம்பிக்கை அமாவாசை நாள் என்பது இந்து மரபில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் ஒரு நாள். முன்னோர்களை நினைவு கூறும் தர்ப்பணம், வழிபாடு, தீப ஆராதனை போன்ற ஆன்மீக செயல்கள் இந்த நாளில் அதிகமாக நடைபெறுகிறது. குறிப்பாக பல வீடுகளில் அமாவாசை அன்று விளக்கு ஏற்றி பூஜை செய்து வீடு முழுவதும் ஒரு அமைதியான ஆன்மீக சூழலை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அமாவாசை அன்று பூஜை செய்துவிட்டு அதற்கு அடுத்த நாளே விளக்கை தேய்க்கலாமா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்து வருகிறது. இதுகுறித்து ஆன்மீக நம்பிக்கைகள் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றன. பாரம்பரிய நம்பிக்கையின்படி அமாவாசை என்று செய்யப்படும் பூஜை என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை விலக்கி நல்ல சக்திகளை ஈர்க்கும் ஒரு ஆன்மீக செயலாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் ஏற்றப்படும் விளக்கு பூஜை முடிந்த பிறகும் சில நாட்கள் அந்த சக்தியை தாங்கி நிற்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் அமாவாசை அன்று ஏற்றிய விளக்கை உடனே மறுநாள் தேய்ப்பது அந்த நாளில் செய்யப்பட்ட பூஜையின் பலனை குறைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சில குடும்பங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. பூஜையின் ஆற்றல் இன்னும் வீட்டில் நிலைத்திருக்கும் போது விளக்கை தேய்த்தால் அது முறிந்துவிடும் என்ற கருத்தே இதன் அடிப்படையாக சொல்லப்படுகிறது. மேலும் சிலர் கூறுவதாவது, அமாவாசை என்பது சுப நிகழ்வுகளுக்கான நாள் அல்ல என்பதால் அந்த நாளின் தாக்கம் முழுவதுமாக விலகிய பிறகு, அதாவது சில நாட்கள் கழித்து அல்லது ஒரு சுப நாளில் விளக்கை சுத்தம் செய்வதே சிறந்தது என்பதாகும். இதனாலேயே அமாவாசைக்கு உடனடி மறுநாளில் விளக்கு தேய்ப்பதை தவிர்க்கும் பழக்கம் பல வீடுகளில் உள்ளது. அதே நேரத்தில் இதை கட்டாய விதியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆன்மீக அறிஞர்கள் விளக்குகின்றனர். விளக்கு தேய்ப்பது என்பது வீட்டின் சுத்தம் மற்றும் பராமரிப்பை சார்ந்த விஷயம். மனதில் நம்பிக்கையுடன் பக்தியுடன் பூஜை செய்தால் விளக்கை எந்த நாளில் தேய்த்தாலும் தவறு இல்லை என்பதே அவர்களின் கருத்து. முக்கியமாக பூஜை என்பது பயம் அல்லது குழப்பத்திற்காக அல்ல, மன அமைதிக்கும் நம்பிக்கைக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை அன்று பூஜை செய்து அதன் பிறகு விளக்கை எப்பொழுது தேய்ப்பது என்பது அவரவர் குடும்ப வழக்கம் மற்றும் நம்பிக்கையை பொறுத்தது. எனவே அமாவாசை அன்று பூஜை செய்துவிட்டு மறுநாள் விளக்கு தேய்க்கலாமா என்ற கேள்விக்கு ஒரே பதில் இல்லை. நம்பிக்கை இருந்தால் தவிர்க்கலாம், அவசியம் என்றால் சுத்தம் செய்யலாம். ஆனால் எந்த நிலையிலும் பூஜையின் உண்மையான நோக்கம் மன நிம்மதி, அதுவே முக்கியம் என்பதே ஆன்மீகர்களின் பொது கருத்தாக உள்ளது.